வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பண்டிகையின் மிக முக்கியமான நிகழ்வான புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை ஜனவரி 17 அன்று தொடங்கி வைக்கவுள்ளார். இது தமிழ் மக்களின் பாரம்பரிய விளையாட்டாகிய ஜல்லிக்கட்டின் சிறப்பை அடிக்குறிப்பாக காட்டும். இது பொங்கல் பண்டிகையின், குறிப்பாக மாட்டு பொங்கலன்று நடைபெறும் ஒரு முக்கிய பகுதியாகும். மேலும் ஜல்லிக்கட்டு 2000 முதல் 2500 ஆண்டுகள் பழமையான தமிழ் கலாச்சாரத்தின் ஆழமான வேரூன்றிய பாரம்பரியமாகும். இது தமிழ் காலண்டர் காலத்தில் ஆயர் பழங்குடியினரால் தொடங்கப்பட்டது. இந்திய சிவப்பு சமவெளி சீல் மற்றும் மதுரை அருகிலுள்ள 1500 ஆண்டுகள் பழமையான குகை ஓவியங்கள் இதன் பழமையை உறுதிப்படுத்துகின்றன. இந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மதுரைக்கு அருகிலுள்ள அலங்காநல்லூரில் ஜனவரி 17 அன்று நடைபெறுகிறது. இது இந்தியாவின் மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளில் ஒன்றாகும். சமீப ஆண்டுகளில் 6210 காளைகள் மற்றும் 800க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். முதலமைச்சரின் பங்கேற்பு, உச்சநீதிமன்றத்தின் 2014 தடை, 2017 போராட்டங்கள் மற்றும் 2023 தீர்ப்புக்கு பிறகு கலாச்சார பாதுகாப்பிற்கான அரசின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுகிறது. ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டு ஆதரவாக போராட்டங்கள் மற்றும் பசி விரதங்களிலும் பங்கேற்று தமிழ் பாரம்பரியத்தை பாதுகாக்க உழைத்துள்ளார். பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிக முக்கியம். காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு கடுமையான மருத்துவ மற்றும் கால்நடை பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. மது அல்லது போதைப்பொருள் உபயோகம் இல்லை என உறுதி செய்யப்படுகிறது. பார்க்கேட்கள், பார்வையாளர் கூடுகள் அமைக்கப்பட்டு 1500 போலீசார் மற்றும் இந்திய சிவசேவை சங்க குழுக்கள் பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. மாடுபிடி வீரர்கள் வாடிவாசல் வழியாக விடுவிக்கப்பட்ட காளையின் திமிலை 15 மீட்டர் தூரம் அல்லது 30 வினாடிகள் அல்லது 3 குதிராட்டங்கள் வரை பிடித்துக்கொண்டு பரிசுகளை வெல்வார்கள். இதில் ரொக்கம், இருசக்கர வாகனங்கள், டிராக்டர்கள் மற்றும் வாகனங்கள் அடங்கும். இந்த ஆண்டு சிறந்த மாடுபிடி வீரருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்படும். இது விவசாயிகளின் கோரிக்கையின்படி. இந்த நிகழ்வு உள்ளூர் மற்றும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கிறது. பெரிய பார்வையாளர் கூட்டங்கள், லெட் திரைகள், டிஜிட்டல் ஸ்கோர் போர்டுகள் மற்றும் நேரடி ஒளிபரப்பு, தொலைக்காட்சி கவரேஜ் மூலம் பரவலாக காணப்படுகிறது. இது கங்கயம், ஒம்பரச்சேரி, புலிக்குளம், மலை மாடு போன்ற உள்ளூர் காளை இனங்களை பாதுகாக்கும் வகையில் முக்கியமானது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தமிழ் கலாச்சாரத்தின் பெருமையையும் பாரம்பரியத்தையும் தமிழ் அடையாளத்தையும் பசு வழிபாட்டையும் பறைசாற்றும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். மேலும் தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள்.